அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டெம்ப்டிங்கான சிக்கன் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி மெத்தட், ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 அணில் சேமியா பாக்கெட்டுக்கு நான் இவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் சேமியா யூஸ் பண்ண ஓகேனா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளி 1 பச்சை மிளகா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் காரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு பதிலாக நம்ம எக் போட்டு ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம் நம்ம ஷார்ட்ஸில். அதுக்கு நல்லாவே எனக்கு சொல்லியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், இது கூடவே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுட்டு இது கூட கொத்தமல்லி கீரையும் மல்லி புதினா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் வதங்கி ஒன்றானதுக்கப்புறமா இந்த சேமியா அளவு பின்னாடியே தண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துட்டு நார்மல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சூப்பராக உதிரியான சேமியா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காலையில் டெய்லி இட்லி, தோசை, பூரி அப்படி நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சேமியாவுக்கு ரைத்தா மட்டும்தான் இன்றைக்கி நான் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.